தானாம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நடந்த சிறுமிக்கு எதிரான பாலியல் கொடுமை வழக்கில் குற்றவாளி மற்றும் குற்றத்தை மூடி மறைக்க நினைத்தவர்களையும் பாதுகாக்க நினைப்பது நியாயமா? புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தானாம்பாளையத்தில் அமைந்துள்ள பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய பிரமுகர் ராமு என்பவர் நடத்தி வரும் தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 6 வயது குழந்தையை 3 மாதமாக தொடர்ச்சியாக பாலியல் சீண்டல் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. நேற்றைய முன்தினம் குழந்தைக்கு ஏற்பட்ட உடல் பிரச்சனையால் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற பெற்றோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது தொடர்பாக பள்ளிக்கு நேரடியாக சென்று கேள்வி கேட்டபோது காவல்துறையை அழைத்து பாதிக்கப்பட்ட குழந்தையின் பெற்றோர்களை அடித்து சித்திரவதை செய்தது கண்டனத்திற்குரியது. மேலும் சிறுமிக்கு எதிரான பாலியல் குற்ற சம்பவத்தை அறிந்தும் அதனை மூடி மறைக்க நினைத்த கல்லூரி நிர்வாகத்திற்கு ஆதரவாக காவல்துறை துணை நிற்பதற்கான காரணம் என்ன என்ற கேள்வி எமது அமைப்பு முன்வைக்கிறது. இது தொடர்பாக நேற்றைய தினம் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் நல்லவாடு பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஒன்று கூடி புதுச்சேரி மாநில வரலாறு காணாத சாலை மறியலை ஏற்படுத்தியதற்கு பிறகு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சியர் என அனைவரும் நேரில் வந்து போராட்டத்தை முடித்து வைக்க யோசித்தார்களே தவிர நடந்த பிரச்சினைக்கு உரிய தீர்வு காண யோசித்தார்களா என்ற கேள்வியை எமது அமைப்பு முன்வைக்கிறது. போக்சோ சட்ட விதிகள் படி பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்பட்டால் உடனடியாக அரசின் கவனத்திற்கு தெரிவிக்க வேண்டுமே விதி உள்ளது போல மாணவியின் பெற்றோர்கள் பாதிப்புகளை எடுத்து கூற பள்ளிக்கு வந்தபோது அவர்களை மிரட்டி அச்சுறுத்தல் செய்து குற்றவாளியை பாதுகாக்க நினைத்த அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென்ற விதியை பின்பற்றாமல் காவல்துறையினர் பெற்றோர்களை தாக்கி அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டிருப்பது கண்டனத்திற்குரியது. குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சிக்கும் யாராக இருந்தாலும் அவர்களையும் இச்சட்டத்தின் கீழ் குற்றவாளியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம். மேலும் குற்றம் சுமத்தப்பட்ட பள்ளியின் தாளாளர், ஆளும் பாஜக கட்சியின் முக்கிய பொறுப்பாளரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், சட்டப்பேரவை தலைவரின் நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த வழக்கில் ஒருதலை பட்சமாக காவல்துறை நடந்திடுமோ என்ற அச்சம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மத்தியில் எழுகிறது. மேலும் குழந்தை பாதிக்கப்பட்ட அதே பள்ளியில் மேலும் சில குழந்தைகளுக்கு இது போன்ற கொடுமைகள் நடந்ததாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். எனவே கல்வித்துறையும் குழந்தைகள் நல வாரியமும் இணைந்து பள்ளியில் பயிலும் மாணவர்களிடம் முறையான விசாரணை நடத்த வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பெற்றோருக்கு தொடரும் அரசின் செயல்பாடுகள் மீதான சந்தேகத்தை போக்கும் விதமாக புதுச்சேரி அரசும் காவல்துறையும் குற்றவாளி மற்றும் குற்றத்தை மறைக்க முயற்சித்த அனைவர் மீதும் போஸ்கோ சட்டம் படி வழக்கு பதிவு செய்து அவர்களை தண்டிக்க வழிவகை செய்ய வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம்.